சீட்டு கேட்கறது காரணமே தாவேக்கா தான். தாவேக்காடி ஒரு கட்சி வந்த பிறகுதான் திமுகவை இழுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி சீட் ஒதுக்கீடு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் சமாளித்து பதிலளித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கிறது. ஆனாலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். காங்கிரஸ் கேட்டுக்கிட்டபடி கூட்டணி அந்த எண்ணிக்கை அதிகமாக படுத்திருக்காங்க. இப்போ நீங்களும் இரட்டை இலக்கத்தில் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு சாதகமான பதில் வரும்னு நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே கூறினேன், காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் தொடரும், வெளியேற வாய்ப்பில்லை என்று கூறினேன். அது இன்றைக்கு உறுதியாகி இருக்கிறது. அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரவர் வலிமைக்கேற்ப கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்துவது வழக்கம். எங்களால் எங்கள் வலிமைக்கு ஏற்ப என்ன இயலுமோ அதை கேட்டு பெறுவோம். எத்தனை இடங்கள் என்பது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தெரியும். இப்படி எல்லா கட்சியும் அதிகமாக சீட்டு கேட்கறது காரணமே தாவேக்கா தான். தாவேக்காடி ஒரு கட்சி வந்த பிறகுதான் திமுகவை இழுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு கட்சி தோன்றுவதற்கு முன்னரே நாங்கள் இந்த கோரிக்கைகளை எழுப்பியிருக்கிறோம். அதிமுகவோடும் பேசியிருக்கிறோம், திமுகவோடும் பேசியிருக்கிறோம். 2011 எங்களுக்கு இரட்டை இலக்கம் ஒதுக்கப்பட்டது. 12 இடங்கள் ஒதுக்கப்பட்டு பிறகு கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்றன என்கிற அழுத்தத்தால் 10 இடமாக அது குறைக்கப்பட்டது. இரட்டை இலக்கம் என்பது எங்களுக்கு ஏற்கனவே 2011 வழங்கப்பட்ட ஒன்றுதான். அதேபோல் 2006 பாண்டிச்சேரியில் 1 இடம், தமிழ்நாட்டில் 9 இடம் என்று 10 இடம் அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போதெல்லாம் தாவேக்கா என்கிற ஒரு கட்சியே கிடையாது. இது அவர்களாக செய்து கொள்கிற கற்பனை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.